ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மல் இன்வெர்ட்டரை சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் வந்திருந்தோம். கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா EB900ங்கிற மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் தான் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்து மைக்ரோடெக்லேருந்து 3012ங்கிற எஸ்எம்இ போட்டு அதை வந்து சோலாருக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே டைம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லூமினஸ் பிராண்ட்லேருந்து 150Ah சோலார் பேட்டரி வச்சுருந்தாங்க. பேட்டரி ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அடுத்தது வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மேலே வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து நார்மல் இன்வெர்ட்டரை சோலாராக வந்து மாற்றியாச்சு. நம்ம வந்து இங்கே வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோடெக் பிராண்ட்லேருந்து 3012 எஸ்எம்ஏ தான் போட்டிருக்கோம். இதோட மேக்ஸிமம் சோலார் பேனல் கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 360 வாட்ஸ் பேனல் வரைக்கும் தான் வந்து போட முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கஸ்டமருக்காக 300 வாட்ஸுக்கு தான் பிளேட் போடுற மாதிரி வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கேட்டனால 6 பேனல் 100 வாட்ஸில் வந்து 6 பேனல் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண பேனலை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 6 பேனல் போட்டனால நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு எஸ்எம்இ வந்து மாற்றி கொடுத்துடலாம். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். அந்த டைமில் இந்த 6 பேனல்லேருந்து வர அவுட்புட் ஆம்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தரலாம். 10.8 ஆம்ஸ் வந்து வருது. லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11.4 ஆம்ஸ் வந்து மேலேருந்து அவுட்புட் வருது. பேனல்ஸ்லேருந்து வயர் வந்து இந்த வழியாக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம UTL பிராண்ட்லேருந்து 40 ஆம்ஸ் எஸ்எம்ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்எம்இக்கும் அந்த எஸ்எம்இக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டே இந்த எல்இடி டிஸ்பிளே தான். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் வந்து விசிபிளாகவே பார்த்துக்க முடியும். பாருங்கள், சோலார் ஸ்டேட்டஸில் வந்து சார்ஜர் ஆனு பல்க் அப்படின்ட்டு வருது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணனால சேவிங்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.0ன்னு இருக்குது. மேக்ஸிமம் பிவி கரண்ட் 40 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரியே பேட்டரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.53 வோல்ட் இருக்குது. 13.4 ஆம்ஸில் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. சோலாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 வோல்ட்டு, அது கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.2 ஆம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் வழியாக அந்த பேட்டரிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. மோடு செட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோன்னு வந்து இருக்குது. அது மாதிரி மெயின் வந்து ப்ரெசன்ட் பைபாஸ் ஆஃப்னு சொல்லிட்டு வந்துடுது. அதோட அர்த்தம் என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து EB வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு, சோலார் மூலமாக டைரெக்டாக வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.